Welcome back to our channel. Hi. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் சின்ன பிள்ளையில வந்துட்டு பயங்கர சேட்டை பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அதை வந்து நம்ம அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு குட்டி விலாக் மாதிரி தான். விலாக் கூட இல்லை, சும்மா நம்ம என்னெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில சேட்டை பண்ணியிருப்போம் அப்படிங்களாங்கிறத அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அம்மா, அடிச்சு எழுப்பிட்டு. தூக்கம் வருதுப்பா, தூங்க விட மாட்டான். தூக்கம் வருதா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தா கை வலிக்கும் போலம்மா. இப்போ வந்து கொட்டாய் விடக்கூடாதுமா, விளங்குமா கொட்டாய்? ஏன்டா வீடியோ எடுத்து வந்தேன் இப்படி சொல்லிட்டு ஒருத்தர் நம்மளை ஓட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கானே, அப்படிதானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாம்மா, ஒன்றுமே இல்லை. நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் சேட்டை பண்ணேன், என்னால என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இதை வந்து நானா வந்து உன்கிட்ட வந்து கேட்கப்படி அப்படின்னு இல்லை. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இதை வச்சு நீங்க வீடியோ போடுங்க, உங்க அம்மாட்ட போய் கேளுங்க, நீ பண்ண சேட்டையும் சரி ஏதாவது பண்ணிருப்பேன்லவா சின்ன பிள்ளையில, உனக்கு ஞாபகம் இருக்கும்ல, ஞாபகம் இருக்கிறத. இப்போ வந்து இப்போ எப்படின்னா வேர்க்குது அப்பாப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிறந்துட்டேன், வயிற்றுல இருந்து பிறந்து நர்ஸ் வந்து பாப்பாவை காட்டுது. நான் ரெண்டா பிள்ளை தானே, ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணேன், மறுபடியும் தூங்கிட்டேன். ஏமா? நான் பொம்பளை பிள்ளைய எதிர்பார்த்தேன்னா இப்படி திருப்பி வைக்கிறப்ப ஆம்பளை பிள்ளையான்னு பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். எதை திருப்பி வைக்கல சொல்லுமா? இப்படி திருப்பி இப்படி குலுக்குவாங்க தலையில, அப்ப பார்த்துட்டேன். பார்த்ததுல ஆம்பளை பையன் குஞ்சாமணி தெரிஞ்சவனையும் ஐயோ ஆம்பளை பிள்ளைய பிறந்துட்டா, மறுபடியும் தூங்கிட்டேன். அப்புறம் டாக்டர் அம்மா குண்டு போய் என்ன பாருமா அப்படின்னு சொன்னாங்க. குண்டா இருந்தனா எந்திரிச்சு பார்த்தேன், நல்லா புசு புசுன்னு இல்லை. அப்புறம் 3வது மாடியில இருந்தோம். இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு குடிசை வீட்டுல இருந்தேன் சொன்னீங்க. அது பிரவீன் பிறக்கிறப்ப, நான் பிறந்த உடனே கொஞ்சம் செழிப்பு கிடைச்சிருச்சு. 3வது மாடியில இருந்தோம்மா. அப்ப இருக்கிற சாமான் ஃபுல்லா தூக்கி தூக்கி போடுவேன் மாடியில இருந்து. அப்பெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குமா, என்னடா அப்படி ஒரு பிள்ளைய பெற்றுட்டோமே? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசு சின்ன வயசு, குடுகுடுன்னு போய் எடுத்து வருவேன். அண்ணன் மூஞ்சில நல்லா தூக்கம் தெரியுது, நல்ல தூக்கம் தெரியுது. நல்லா பாவமா, ஐயோ ஏன்டா கூப்பிட்டு நீ பாடா படுத்திக்கிட்டு இருக்கேன், நீ சின்ன பிள்ளையில என்ன பண்ணா எனக்கு என்னடா வெண்ண, ஐயோ விளங்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே கொட்டாய் விட்டு பார்த்தோன்னே போயிருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னமோ தெர்மோகோலோட துகள் இருக்குல்ல, அதை எடுத்து மூக்குக்குள்ள நுழைச்சிட்டேன். மூச்சு முட்டிட்டு இருந்துச்சு, மூச்செல்லாம் முட்டல. அப்பதான் அண்ணனை போய் காய்ச்சலுக்கு நான் டாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நீ மூக்குக்குள்ள நுழைச்சு நான் மறுபடியும் கூட்டிட்டு போறேன் உன்னைய. அப்புறம் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அது அப்புறம் மூக்குல இருந்து ரத்தம் வர மாதிரி எடுத்துட்டு இருந்தீங்க. ரொம்ப பிச்சைலாம் எடுக்கல, கொஞ்சம் கஷ்டகாலம். எடுக்கிறது உனக்கு கேவலமா? பிச்சை எடுக்கிறத உழைச்சி சம்பாரிச்சுட்டாங்க, அந்த வெயில உட்கார தெரியும். தப்புமா, பிச்சை எடுக்கிறவனே பிச்சை எல்லாம் எடுக்கலனா, அப்புறம் நான் உழைச்சி சம்பாதிச்சோம், சம்பாரிச்சு. அப்புறம் இந்த கஷ்டங்கள் கேட்கும் போது அந்த மூக்குக்குள்ள விட்டுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல உனக்கு அந்த தருணத்துல நீ என்ன மாதிரி யோசிச்ச? பயந்துட்டேன் என்ன ஆகுமோ அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவேன், பேசு, இங்கதான் கேமரா, இதான் கேமரா, இந்த இருக்கு பத்தி, இதான் கேமரா, எங்கிட்ட அங்கிட்ட மூஞ்சி தெரியுது, நான் அதை பார்த்து பேசக்கூடாது, செல்ஃபி கேமரா நம்ம பேசிட்டு இருக்கோம், புரியுதா? அப்புறம் ஒரு பையன், நீ நல்லா குண்டு குண்டுன்னு புப்பு நிற்பியா, ஒரு பையன் ஆசையா உன்னை தூக்குனான். எத்தனை வயசுல இது? ஒரு 2 வயசு இருக்கும். அப்புறம் அந்த பையனை போய் கையில நீ பம்பரம் வச்சிருந்தியா? பம்பரம் விளையாடுவேனா? பம்பரம் கல்லு எல்லாம் வச்சுதான் குத்திட்டா அந்த பையனா. நெத்தாம்பட்டிலே வாங்கி பாருங்க கைஸ், எங்க குத்தி இருக்கேன்னு. குத்துன என்ன ஆனியா? அதோட அந்த பையனுக்கு ரத்தம் வந்துச்சு, நான் பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். இப்போ ஒரு ரவுடியா நான் உணர்றேன். என்னன்னா அந்த டைம்லயே அந்த டைம்ல நான் பெரிய பம்பர கட்ட பிளேயர் நினைக்கிறேம்மா. சிரிக்க ஒண்ணுமில்ல, அந்த இதுல வந்து நீ டென்ஷன் பண்ணிருக்கேன், பொழுக்குன்னு பண்ணும் போது உதக்குன்னு ஒரு ஏத்திவிட்டேன். அப்புறம் இனி என்ன பண்ணுவ,
ஆமா ஸ்கூல் டேஸ் வரைக்குமே உனக்கு நான் கஷ்டம் கொடுத்துட்டு தானே இருந்தேன். நீ வீட்டுல இருந்ததோட எங்க ஸ்கூல்ல வந்து இருந்தது தானே ரொம்ப அதிகம். நீயும் வரும் எதுக்கு எடுத்தா ஸ்கூல்ல சேட்டை பண்ணுவ, அவரை வர சொல்லிடுவாங்க. அங்கேயே வச்சு பொம்பளை பிள்ளை முன்னாடி ஆரம்பிப்பாரு சப்பு சுப்புன்னு. அப்புறம் என்ன பண்ணுவ? இது வந்து நான்லாம் ஒன்றும் கேட்குறேன். மக்கள் கேட்டாங்க. மக்கள்லாம் அதான் இங்க வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுங்க ப்ரோ, நீங்க சின்ன பிள்ளையில சைல்ட் ஹுட்ல என்னெல்லாம் சேட்டை பண்ணீங்க அப்படிங்கறத எடுங்க, இப்ப அதெல்லாம் நினைச்சு சிரிப்பீங்களா, அது மாதிரி எடுங்கன்னு சொல்லி வீடியோ. அப்புறம் சின்ன ஒரு தொட்டி, மீன் தொட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லன்னா பாட்டில் ஏதாவது பிடிச்சு ஞாபகம் தவளையா கொண்டு வந்து குட்டி குட்டி தவளையா கொண்டு வந்து வளர்ப்ப. ஆமா கைஸ், ஆத்துக்குள்ள தண்ணி வரும். ஆனா அதுல மீனுனே நிப்ப. மீனுதாமா அது. தவளையா கொண்டு வந்து வளர்ப்ப. அப்ப கொஞ்சம் ஒரு தடவை உங்க சித்தப்பா வந்து பார்த்தாரு. இது மீன் இல்லடா தவளைன்னு சொன்ன உடனே அப்புறமா கீழே ஊத்தணும். இருந்தாலும் அது சின்ன இதுல மீன் மாதிரிதான் வளர்ந்தது. அப்புறம் நாயை கொண்டு வந்து சாக்க போட்டு அதுக்கு போர்வை எல்லாம் போத்தி ஒரு குட்டி நாயை கொண்டு வந்து வைப்பேன். நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே கொண்டு போய் அதே இடத்துல ஆத்துக்குள்ளேயே விட்டுட்டு வந்துருவாங்க. நான் கஷ்டப்பட்டு அதுக்கு ஃபுட்டு கிட்டலாம் கொடுத்து வைப்பேன். அதை கொண்டு போய் காலையில ஆத்துல விட்டுட்டு வருவாங்க. அதான் இவங்களோட வேலையா. அது மாதிரியே. ஆனா அந்த தவளை சொன்னாங்களா, அது எப்படின்னா ஆத்துக்குள்ள போய் சேலையை போட்டு மீன் பிடிப்போம். சேலையை அங்கிட்டு ஒரு ஆள் பிடிப்பேன், இங்கிட்டு ஒரு ஆள் பிடிச்சு சேலையை போட்டு மீன் பிடிச்சா அன்னைக்கு செமையா மீன் கொண்டுட்டு வந்து வைப்பேன். அது தவளை சில தவளை மாட்டிடும். தவளைதான் மாட்டும். அப்ப வந்துட்டு அதை கொண்டுட்டு வந்து நாங்க வைப்போம். அதே என்ன பண்ணுவாங்க, நான் மீன் வளர்க்கல தவளை வளர்க்குறேன்னு பார்த்தா அது உண்மையிலே தவளையதான் வளர்த்து வரைக்கும். அப்புறம் என்னமோ பண்ணுவேன். நம்ம அடிக்கடி ஆத்துக்கு ஓடி போயிடுவீங்க நீயும் அண்ணனும். அங்க பார்த்து பேசுமா. அங்க போய் நான் கூட்டிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆத்துக்குள்ள போய் விளையாட போமா. ஆத்துக்குள்ள அங்க ஏரியா ஆத்து இருக்கும். எங்க அப்பா வருவாரு கம்ப தூக்கிக்கிட்டு. அவரை பார்த்த உடனே நாங்க வேற சந்து வழியா வீட்டுக்கு போயிருவோம். அப்புறம் வந்து ஒரு நாள் என்னையும் பிரவீனையும் ட்ரெஸ் இல்லாம வெளியே நிக்க வச்சிடல. அது எந்த ஏஜ்ல? அது 4th 5th 6th இந்த டயத்துலதான் ஒரு சேட்டையா பண்ண நீ. ஆமா அந்த டைம்ல ஏதோ ஆமா ஆத்துக்குள்ள விளையாட போயிட்டு அப்புறம் வந்து எல்லா பாடத்திலயும் ஃபெயிலா போயிருவேன். வேன் வர்றப்ப அம்மா அடுத்த தடவை சத்தியமா வாங்கிடுவேமா அப்படின்னு ரெட்ல என்ன மூடிட்டு சைன் இருக்கிற இடத்த மாத்திரம் காமிச்சிட்டு சைன் வாங்கிட்டு பாரு. அந்த டைம்ல நான் என்னோட பசங்க எல்லாம் எங்க பையன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அவங்க அப்பா அம்மா சைனை போட்டு ரேங்க் கார்டு. வேன் வந்து நிக்கிறப்பதான் எனக்கு தெரியும் ரேங்க் கார்டு கொடுத்துருக்கிறதே. ஆமா ஒரு 2 பாடம் பாஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ரெட் லைன் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிதான் படிச்சு இது பண்ணி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்படி சொல்றீல திடீர்னு பெருசா ஒரு நாள் ஆயிருவேன். அப்ப வந்து இதெல்லாம் ஸ்டேஜ்ல பேசுவேன். அப்படியே பயங்கர மக்கு கேவலமான மக்குனா அப்புறம் வந்து இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் நடக்காது. நடக்காதுன்னு எதுக்கு சொல்ற? நடக்கும். பாசிட்டிவா சரி அது இல்ல. அடுத்து அந்த ரேங்க் கார்டு சைன் வாங்குறதுக்கு தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து எல்லாமே போயில போவேன். அப்ப போட்டு அடிப்பாரு என்னைய. அடி வாங்குவா, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கிறதுதான் இவங்க வேலை. இவங்க அடிக்க மாட்டாங்க, திட்டினாலும் சிரிப்பு தான் வரும். அம்மா அவரு என்ன பண்ணுவாருன்னா ஒரு டைம் ஏதோ சேட்டை பண்ணிட்டோன்னு என்ன எங்க அண்ணனையும் ட்ரெஸ் இல்லாம ரோட்ல நிக்க வச்சுட்டாங்க தெரியுமா? ஆமா எவ்வளவு நேரம் சொல்லிக்கூட. ஆமாமா இதெல்லாம் சின்ன பிள்ளைல நம்ம பண்ண பிரச்சனை. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். அவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க என்ன எங்க அப்பா இப்படி பண்ணாரு, எங்க அம்மா இப்படி பண்ணாரு. நிறைய பேர் அம்மனமா நிக்க வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு அசிங்கம்னு. அந்த டைம்ல நமக்கு அதெல்லாம் தெரியாதா. நம்ம பாட்டுக்குள்ள அவுத்து அப்பாடான்னு சொல்லி ஃப்ரீயா நின்றுகிட்டு இருந்தோம். நானும் சரி எங்க அண்ணனும் சரி கக்கூஸ்ல போய் ஒளிஞ்சிருந்தோம். அங்க இருந்து வாங்கடான்னு 2 பேத்தையும் கொண்டு போய் அம்மனை கட்டையா நிக்க வச்சுட்டாங்க. அது அப்பெல்லாம் நீ தானே புலக்க அடி வாங்கி எங்களை காப்பாத்துன. எப்பவுமே எங்க அம்மா தான் புலக்க அடி வாங்கும், எங்க 2 பேத்தையும் எப்படியா காப்பாத்திடும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அடுத்து வந்து என்னமா நடந்துச்சு, அந்த அம்மனை குண்டியால மாட்டினோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நிறைய நடந்து எனக்கே நிறைய ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்ல? சொல்லு ஞாபகம் வரும். ஞாபகம் வர மாட்டேன். இழுத்துட்டே இருக்க கூடாதுல்ல. அந்த மாதிரி அப்படியே போட்டு பயங்கர அடிகள் கஷ்டங்கள் அப்படி இப்படின்னு பட்டு இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்டான்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. இல்லைங்க, எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு இது இருக்கும்ல. நீங்களும் வீடியோ பண்ணி அதை உங்களோட சேனல்ல போடுங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அடி நம்மள மாதிரிதான் இவனும் புழக்க வாங்கியிருக்காண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா புழக்க வாங்கினோம். ஸ்கூல்ல வந்து கூட்டு வந்து இருப்போம், பொண்ணுங்களாம் இருப்பாங்க. அந்த இதில் போட்டு எங்கள் அப்பா என்னை போட்டு அரைஞ்சிருவாரு சொப்புன்னு.
தெரியுமா? அந்த அறையை வாங்கிட்டு நம்ம இருப்போம். நான் இப்பயும் இருப்பேன். அவர் ஸ்கூல் அரைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஸ்கூல்ல பசங்களை இப்ப அடிக்கிறது இல்லை. இப்பெல்லாம் அடிச்சா வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் உங்க புருஷக்காரோட வேலை போயிடும் தெரியுமில. இப்பெல்லாம் பயலுக ஸ்மார்ட். அந்த டைம்ல தான் புழக்க அடி வாங்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து ஃபேஸ்புக் ஆசிரியர் சரமாரியாக தாக்கினார் ஒரு மாணவரை அப்படின்னு சொல்லி இது போட்டு விட்டுருவாங்க. ஸ்டோரி போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தூக்கம் வருதா? இன்னும் நிறையவே இருக்கு. இப்ப வந்து அடுத்த வீடியோல அப்படிலாம் ஒரு வீடியோ பாக்குறதே அவன் பெருசு. உனக்கு அடுத்த பாப்பாங்க, நல்லா பாப்பாங்க. அதே மாதிரி அம்மா வந்து அந்த டைம் பயங்கரமா கஷ்டப்பட்டு இப்ப கொஞ்சம் ஒரு அளவுல இருக்காங்க. அந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க வேணும்னா கேளுங்க. அந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடணும்னு ஆசை. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அம்மா இருந்த வீடியோ எல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு ஆசை. அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறம் அந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லி இருக்கோம். இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா இதே மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கேன். அதை வந்து அம்மா மறந்துருச்சா என்னன்னு தெரியல. தூக்கத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டனால ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நித்தின் vlogs-ஐ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோல பாக்குறேன். இப்ப நீங்க பிராங்க்னு கேக்குறீங்க. பிராங்க் பண்ண முடியல guys. கேமராவை எடுத்துட்டு வந்தாலே இந்த ஆளு தெளிவாயிருது. இல்லைன்னா இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அண்ணா அண்ணியை பிராங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடையாது. கேமரா ஒளிச்சு வச்சு ஒரு டைம் பிராங்க் பண்ணிடலாம். ஆனா பார்ப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிராங்கோ இல்லைன்னா டிராவல் vlog எல்லாமே பண்ணணும். இப்ப கொஞ்சம் சில பல கமிட்மெண்ட்ஸ் பிரச்சனைகள்ல இருக்கேன். அதனால என்னால பண்ண முடியல. அதனால கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். ரீல்ஸுமே போட முடியல. இப்போ கொஞ்சம் வீட்டுல டைட்டா இருக்கு. கண்டிப்பா மாதிரியே எல்லா ரீல்ஸும் போட்டு உங்களை சிரிக்க வைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. பாய் பாய். பாய்.